பண்ற? சத்து மாவுல வந்து களி கிண்ட போறேம்மா. ஐயோயோ, எப்பதாலும் களி கொலக்கட்டை இது மாதிரியே செஞ்சுட்டு இருக்கமா, போரிங்கா இருக்குமா. அப்புறம் எங்கம்மா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. சத்து மாவுல வந்து கொலக்கட்டையும் இது களியும் கிண்ட சொன்னாங்க. நான் அது மாதிரி நானும் செய்யறேன், உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். வேற எதுவும் சத்து மாவு வேற என்ன செய்வாங்க? எதுவும் செய்ய மாட்டாங்க. தள்ளு, நானே செய்யறேன் இன்னைக்கு. நீ என்ன செய்ய போற? செஞ்சதுக்கு அப்புறம் பாரு. எனக்கு என்ன ஓகே, நான் போய் உட்கார போறேன். டிஷ் செய்ய வந்து சத்து மாவு, ஜீனி, பால் இந்த 3 டிஷ் இருந்தா போதும். அம்மா செய்யற இந்த மாதிரி நல்லா சுண்டை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து பச்சை பால் ஊற்ற போறோம். ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். அப்புறமா ஐஸ் கியூப் போட போறோம். இப்போ ஐஸ் கியூப் போட்டு நீங்க குடிச்சு பாருங்களே, திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். இப்போ எங்க அம்மாவோட கையில் நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ எங்க அம்மாட்ட கொடுத்து எங்க அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். இந்தா. ஏமா இது சரி 1 மணி நேரம் ஆமா? அதெல்லாம் ஆகுமா, குடி பாரு. இது என்ன வதக்குது? ஐஸ் கியூப்மா. இது என்னம்மா பேரு? என்னம்மா இது பேரு? யாருக்கு தெரியும், சும்மா செய்கிற வேண்டியதுதான். இது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன தெரியும் சொல்லவா? என்னது? நம்ம மாரியம்மன் கோயில்ல கூழ் காய்ச்சி ஊத்துவாங்கல்ல, அது என்னது? அதுல உப்பு போட்டுருவாங்க. இது உப்பு எல்லாம் இனிப்பு போட்டிருக்கு, அதான் வித்தியாசம். ஆனா என்ன, அது குழு குழு வெயிலுக்கு நல்லா தான் இருக்குது. சரி சரி.